மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை வடக்கு தொகுதியில் செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது. அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் பாதாள சாக்கடையினுடைய கழிவுநீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஆகையால் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பதில் சொல்லப்படும். தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும், செய்யப்படும். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றாலும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சேவமட்டி பேரூராட்சியில் உள்ள திருநகரில் ஆயிரக்கணக்கான மக்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், அதேபோன்று பட்டிவீரம்பட்டி பேரூராட்சியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 14வது பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைத்திட இந்த அரசு முன்வருவாய் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் இதே கேள்வியை கடந்த ஆண்டு என்னிடம் கேட்டார்கள். உடனடியாக துறைக்கு சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே அதுபோல புதிய தொட்டிகள் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன, விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள். கேள்வி சுருக்கமாக இருக்கணும், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் இப்போது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. அதற்கு இன்னும் இடம் அதிகம் இருக்கிறதுனால் அதை பெரியதாக கட்டுவதற்கும், வேட்டவளம் பகுதியில் இன்றைக்கு பெரிய பைபாஸ் சாலை அமைக்கப்படுகிறது. ஆகவே வேட்டவளம் பேரூரில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை பைபாஸ் சாலையில் அரசு நிலம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், புதிய பேருந்து நிலையக்கு அவசியமானால் அது இடம் இருக்கிறது என்ற காரணத்தால் விரிவுபடுத்தி அவருக்கு, ஏன்னா துணை சபாநாயகர் மட்டுமல்ல, எங்களோடு 1989ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார். கோரிக்கை நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர் மூலம் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதை. மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்களே, உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். கிட்டத்தட்ட 305 கடைகள் கன்னியாகுமரி பேரூராட்சியில் இருக்கிறது. உங்களுடைய முனிசிபாலிட்டி சம்பந்தமாக ஒரு 142 கடைகள் இருக்கிறது. ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு 125 கடை இருக்கிறது. இந்த கடைகளுக்கெல்லாம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பினால் கடையை எவிக்ட் பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது. என்கரேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் இந்த பர்ச்சேஷன் ஆஃப் ரெண்டினையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் 305 கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கிறார்கள். தயவுசெய்து அந்த நோட்டீஸை நிறுத்தி கடை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்வியை என்னையும் சேர்த்துக்கிடுங்க. அது உண்மையிலே பாவப்பட்ட மக்கள் முடிஞ்சா உதவி செய்யுங்க. நல்லா கேள்வி நீ சொல்லுங்க, அதை சொல்லுங்க. பாவப்பட்ட மக்கள் எல்லாம் தேர்தல் வரப்போகுது, அதனால நீங்க எல்லாம் சொல்றீங்க. கோர்ட்ல போய் எங்க அதிகாரிகள் கை கட்டி நிக்கிறாங்க, நீங்களே வக்கீல சொல்லுங்க. மைக் 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 கொடுங்க. தலைவாய்க்கு இந்த இடம் வந்து ஹெச்ஆர்என்சி சொந்தமான இடம். 1979 ஆக்டுக்கு பின்னாலே அந்த கடை தரக்கடையா இருந்திருக்கு. இப்போ அதில் சின்ன கட்டடம் கட்டிருக்காங்க. அதுக்கு பிளான் அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உங்க இடத்துக்கு பிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல, உதவி கிடைக்கணும். நம்ம கொஞ்சம் ரொம்ப சட்டமும் இல்லாம உதவி செய்யுங்க. நீங்க கோர்ட்ல வந்து உண்மை, நோட்டீஸ்ல உண்மை கொடுத்தது என்கரேஜ்மெண்ட் தான் கோர்ட்ல ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா கடைக்கும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. தயவு செய்து என்கரேஜ்மெண்ட் இருந்தா ரிமூவ் பண்ணுங்க. அதுல there is no objection, but provided if it is legally valid you can consider this. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, லீகலி வேல்யூடுனா நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? நீங்க வக்கீல், லீகலி எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு ஐயா மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்கள் சொல்வதை நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி எப்படி பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக செய்யலாம். அது அறநிலையத்துறை அமைச்சரும் இங்கே இருக்கிறார், அதனால் பிரச்சனை இல்லை. எந்த அளவு அந்த சிறு வியாபாரிகள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை இருக்கும் என்பதை